ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு பிளட் டியூட்டோரியல். ஸோ இந்த டியூட்டோரியல் இந்த சாப்டரில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைக் நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாடலை வந்து நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டர் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே டிஜிட்டல் மேட் பெயிண்டிங் நம்ம பண்ண போகிறோம்ல. ஸோ லைட்டாக ஒரு சில ட்விக்ஸ் மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இந்த சாப்டரில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஸ்டார்டிங் வித் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட் லைட் அதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக அதோட லைட்டோட இதை மட்டும் நான் மாற்றிருக்கேன். லைக் லைட்டோட ஆங்கிள்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ 5 வச்சுருக்கேன். அண்ட் இங்கே இது வந்து சன்லைட்டு அண்ட் இது வந்து ஒரு ஏரியா லைட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் பேக் லைட்டிங்காக. இப்போ ஏரியா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு சன்லைட்டில் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தருதா. ஸோ ஜஸ்ட் ஒரு சன்லைட் மட்டும்தான். அதுக்கப்புறமா இன்னொரு ஏரியா லைட். ஸோ ஏரியா லைட்டுன்றது வந்து இங்கே இருக்கிற லைட்டை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லைட், ஓகேங்களா. ஸோ அதுக்காக மட்டும்தான். இப்போ இதுவே வந்து நம்ம கேமரா ஆங்கிளில் பார்க்கலாம். ஸோ கேமரா ஆங்கிளில் பாருங்கள், சைக்கிள்ஸில் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் அவுட்புட், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வரப்போகுது அவுட்புட்டு. ஸோ இது வந்து ஒரு பேஸ் அவுட்புட் தான். இது மேற்கொண்டு வந்து நம்ம இதில் வந்து ஒரு சில ட்வீக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போது ரெண்டர் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட்டு போய்ட்டு ரெசல்யூஷன் பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக லைக் எல்லாமே ஓகே. அண்ட் பர்சன்டேஜ் வந்து எப்போவுமே வந்து 100% வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டி மிஸ் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இங்கே ரெண்டர் செட்டிங் வந்தோடனே இங்கே வந்து மேக்ஸ் சாம்பிள்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மேக்ஸ் சாம்பிள்ஸை வந்து மேக்ஸிமம் ஒரு மினிமம் வந்து ஒரு 600 to 700 வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 800 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வச்சுக்கிட்டு டைம் லிமிட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் டைம் லிமிட் வச்சிங்கன்னா 20 செகண்ட்ஸ், இப்போ 20 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா இந்த 20 செகண்ட்ஸில் இந்த 600 ஃப்ரேம் வந்து ரெண்டர் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இப்போது நார்மலாகவே வந்து 600 சாம்பிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட ஆகும், ஓகேங்களா. ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு அது உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து டைம் லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த 27 செகண்ட்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த 600 ஃப்ரேமும் வந்து மொத்தமாக ரெண்டர் ஆகும். அதாவது எப்படி ரெண்டர் ஆகும்னா, லைக் இப்போ டைம் லிமிட் இல்லாமல் எப்படி ரெண்டர் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாம்பிள்ஸாக வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ சாம்பிள் 1 போயிட்டு எல்லா ஃப்ரேமும் ரெண்டர் பண்ணும். அதுக்கப்புறமா சாம்பிள் 2 போயிட்டு எல்லா ஃப்ரேமும் ரெண்டர் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரெண்டர் பண்ணும். இதுவே டைம் லிமிட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த 27 செகண்ட்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு டு 5 செகண்ட்குள்ளேயே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 to 60 ஃப்ரேம்ஸ் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு ரெண்டர் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த டைம் லிமிட்டோட கான்செப்ட்டு. ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 600 ஃப்ரேம்ஸே வச்சுக்கலாம். அண்ட் டைம் லிமிட் 0 வச்சுக்கலாம். ஸோ 0 பண்ணிவிட்டு டீநாய்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஏதாச்சும் அன்வான்ட் நாய்ஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். அண்ட் உங்களுக்கு இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை வந்து ரெண்டர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரெண்டர் பண்ணிட்டேன், பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் F12 அழுத்துங்க. F12 அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டர் இமேஜ் வந்து இங்கே ஒன்றா பார்ட் பை பார்ட்டாக வந்து ரெண்டர் ஆகும். இது நம்மளுக்கு 4Kனால 4 டிவைடாக அது பிரிக்கும். அதாவது இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். ஸோ 1 2 3 4. ஸோ 4 விண்டோஸை வந்து ரெண்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் இமேஜுமே கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ரெண்டர் பண்ண இந்த 600 ஃப்ரேம்ஸில் ரெண்டர் பண்ண வேல்யூ. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் ரொம்ப உடையல. பட் 600 ஃப்ரேம்ஸ் இஸ் இனஃப் ஃபார் அஸ். ஏன்னா இது வந்து ஸ்டைலைஸ்டாக இருக்கிறதுனால நம்ம குவாலிட்டி அந்தளவுக்கு இதில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் இது டுட்டோரியலுக்காக நான் வந்து 600 ஃப்ரேம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து 1024 இல்லைனா 2000 to 2048 இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த சாம்பிள்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ இமேஜ் ரெண்டர் பண்ணிட்டீங்களா. இப்போ ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜுக்கு போங்க. இமேஜில் போய்ட்டு சேவ் ஆஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேவ் ஆஸ் கொடுங்க. சேவ் ஆஸில் போய்ட்டு நீங்கள் நம்ம எங்கே ரெண்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு ரெண்டர் இமேஜில் போய்ட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை சேவ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. சேவ் இமேஜ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ ரெண்டர் இமேஜில்
நமக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட குவாலிட்டி பாருங்கள், 6.19 MB. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 600 ஃப்ரேம்ஸ்க்கு வச்சுருக்கோம். ஸோ 600 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து 6.19 MB வந்திருக்கு. இது வந்து 4K. இது வந்து 4K ரெசல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு லேயர் போட்டு வச்சுருக்கேன், பிளாக் லேயர் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளாக் லேயருக்கு மேலே, ஸோ நம்ம எதுக்கு பிளாக் லேயர் போடுறோம்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு இமேஜை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா அதை வந்து நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து தனியாக பிரித்து பார்க்கணும். ஓகேங்களா? ஒயிட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும், நமக்கும் சரியாக கண்ணு தெரியாது. ஓகேங்களா? ஒரு சில டைமில் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுவே பிளாக்கில் போட்டோம்னா நமக்கு வந்து தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் நமக்கு இந்த இமேஜ் கிடச்சிருச்சு. இது வந்து நார்மல் மெத்தடில் காம்போசிட் பண்ணுறது தான். இதே வந்து இன்னும் அட்வான்ஸ் மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பிளெண்டரில் வந்து EXR ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இமேஜை வந்து ரெண்டர் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே அடிஷ்னலாக இந்த பேஸ் இமேஜ் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ஆம்பியன்ட் எக்கல்ஷனு, நார்மல் மேப்பு, ரஃப்னஸ் மேப் இது எல்லாமே வந்து சேர்த்தே வந்து உங்களுக்கு இங்கே நிறைய இமேஜஸ் வந்துடும். ஸோ அது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து போக வேணாம். அது அட்வான்ஸ் கிளாஸஸ் போகும்போது, அட்வான்ஸ் கான்செப்ட் கிளாஸ் போகும்போது நம்ம அது ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இது மட்டும் இருக்கட்டும். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு இந்த கேரக்டர் வேணாம். ஸோ அதனால் இதை ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ காப்பி எடுத்துகிட்டு இந்த கேரக்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணுங்க. யா, அவ்வளோதான். செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ராஸ்ட்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ராஸ்ட்ரைஸ் கொடுங்க. ராஸ்ட்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் தூக்கிடுங்க. தூக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இமேஜஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து நம்ம இப்போதைக்கு இருக்கட்டும். பட் நம்ம போக போக ஏதாச்சும் இங்கே ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணும்போது நம்ம இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்ததாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு இது ஒன்று எடுக்கணும். ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஒன்று எடுக்கலாம். ஸோ கேவ் இமேஜஸ் போடுவோம். ஸோ இந்த கேவ் இமேஜஸில் வந்து ஏதாச்சும் நல்ல ஒரு இமேஜாக பார்த்து நம்ம எடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம காம்போஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை மோஸ்ட்லி லேண்ட்ஸ்கேப்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓரியன்டேஷனில் லேண்ட்ஸ்கேப்க்கு மாற்றுங்க. மோஸ்ட்லி இந்த அன்ஸ்பிளாஷில் ட்ரை பண்ணி பாருங்கள் கேஷ். ஸோ இந்த அன்ஸ்பிளாஷ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எல்லாமே. அண்ட் நமக்கு தேவையானது ஐ திங்க் திஸ் ஒன். இது நல்லா இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. இது வந்து அப்படியே நம்ம இது பண்ணலாம். வேறு என்ன இருக்குது? நிறைய தேடி பார்க்கலாம் கைஸ். நிறைய தேடி பார்த்தோம்னா நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ இல்லைனா மல்டிபிள் இமேஜஸை வந்து நம்ம கொலாச் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணலாம். வேறு என்ன இருக்குது? வேறு என்னன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஐ திங்க் இது செட் ஆகும். பட் ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்காது. திஸ் ஒன் இஸ் ஃபைன். பட் ஆனால் அது டாப் ஆங்கிளில் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் வந்து டப்புன்னு வந்து ஒரு பொறித்தட்டும். ஸோ அந்த பொறித்தட்ட இமேஜை வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இமேஜை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ராக்கை வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் வேறு என்ன இருக்குது இமேஜஸ்? ஓகே, இப்போதைக்கு இந்த இமேஜஸ் எல்லாமே பார்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஐ திங்க் இது நல்லா இருக்குது. யா, திஸ் ஒன் இஸ் லுக்ஸ் குட். இது கூட நல்லாயிருக்கு. ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். டவுன்லோட் கொடுப்போம். அண்ட் இதையும் டவுன்லோட் போட்டு கொடுப்போம். இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப்பு.
அண்ட் அப்படியே இதுவும் ட்ராக் அண்ட் ட்ராப்பு, சாரி இது இது ட்ராக் அண்ட் ட்ராப்பு. அது நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை வந்து பெருசு பண்ணிடலாம் கைஸ். ஸோ பெருசு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வச்சிடலாம். திங்க் இது எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பாருங்கள். கம்மி பண்ணி பார்த்துட்டு இதோட ஆங்கிள்ஸ் அண்ட் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர், ஐ திங்க் இது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பிளாக் மாஸ்க் கொடுக்கலாம். ஸோ பிளாக் மாஸ்க் கொடுத்துட்டு ஒரு ப்ரஷ் ஒன்று எடுங்க. ஸோ ப்ரஷில் வந்து ஐ கோ ஃபார் நார்மல் ஜென்டர் ப்ரஷ் எடுக்கிறேன். ஒரு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எங்கே தேவை, இந்த இடத்துல தேவை. ஸோ நல்லா திரும்பியாக எக்ஸு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு இதை வந்து அடிச்சு விட்ருங்க. அண்ட் இந்த லேயரை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் கீழேயும் வந்து நம்ம அடிச்சு விட்றலாம் கைஸ். அண்ட் இப்போ இந்த லேயரில் வந்து நம்ம இன்னொரு மாஸ்க் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாஸ்கில் வந்து நம்ம கொஞ்சம் பிளாக் மாஸ்க் ஆட் பண்ணி ஜஸ்ட் இதோட நம்ம மர்ஜ் மட்டும் கரெக்டாக பண்ணி விடணும். ஏன்னா இந்த ஸ்டோனும் இந்த வாட்டரும் வந்து கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு வந்து லைட்டாக நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணலாம் அண்ட் ஃப்ளோவையும் கம்மி பண்ணலாம். லைட்டாக குறைச்சா போதும் அந்த லைன் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஷேடோ வந்து நமக்கு இங்கே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வேணும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணும். கொஞ்சம் தெரியுது. அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு ஃப்ளோவையும் கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக, ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட இந்த லைட்டிங் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு கம்மி பண்ணி விட்ருவோம். ஐ திங்க் நம்ம இந்த ஏரியாவே தூக்கிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஜஸ்ட் இதை வந்து இந்த லேசர் டூலை போட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடிக்க ஆரம்பிங்க. ஃபுல்லாக அடித்து முடிச்சிடலாம். அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணுமோ அங்கே மட்டும் நம்ம லைட்டாக
இது பண்ணிக்கலாம். Think this one is fine, I think so. அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயுமே ஃப்ளோ அதிகப்படுத்திடுவோம். ஃப்ளோவை கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக அடிப்போம். இந்த லைனை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னாலே போதும் கைஸ். ஸோ வேணுன்னா கூட நம்ம அங்கே ராக்ஸ் போட்டு மறைச்சிக்கலாம். I think this one is fine. I think so. கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடியிலேருந்து அந்த சன் ரேஸ் வருது. ஸோ அந்த சன் ரேஸை வந்து நம்ம கரெக்டாக இந்த இதுக்கு வந்து அந்த நம்ம கரெக்டாக அந்த அங்கே ஒரு நம்ம ஹைலைட் லைட் கொடுத்ததுனால இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த ஓவராலுக்கு இது மேட்ச் ஆகிடுச்சா? மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 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 ராக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு டூப்ளிகேட்டட் நான் எடுத்துக்கலாங்க. இல்லை வேணாம், ஐ திங்க் நம்ம அப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம வந்து திரும்பியும் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ராஸ்ட்ரைஸ் பிளாக் மாஸ்க் அண்ட் இதில் வந்து ஃப்ளோ நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். அமைக்கா. ஸோ ஒப்பாசிட்டி அதிகமாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இந்த எட்ஜஸை மட்டும் கவர் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் கலர் கரெக்ஷன் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துருங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இதை மறைச்சிருங்க. ஸோ இதை வந்து செலக்ட் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். எப்போயுமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த எஃபெக்ட் திரும்பியும் நீங்கள் ரீஎடிட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதில் போட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு அட்ஜஸ்ட் த பிரைட்னஸ். ஸோ பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அண்ட் கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். லெவல்ஸ் அண்ட் கர்வ்ஸ் போடலாமா? கர்வ்ஸே போட்டுக்கலாம்.
ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வைப்ரன்ஸ். ஸோ வைப்ரன்ஸை லைட்டாக குறைச்சிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபீலுக்கே வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட்டு லைக் சிமிலராக அதே மாதிரி கிடச்சிருச்சு கைஸ். ஸோ ஐ திங்க் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் சக்ஸஸ். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் நோற்றி வச்சுருவோம். எப்படி நோற்றிக்கலாம்? ஐ திங்க் இந்த பக்கம் நோற்றி வச்சிடலாமா? The black mask. ஸோ இதில் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிடுங்க. ரொம்ப இந்த பிளாக்காக இருக்கிற இந்த இடத்துலாமே வந்து நம்ம இது பண்ணி விட்டுலாம் கைஸ். ரேப். இது அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ரிப்பீட்டேஷன் தெரியாததுக்கு நம்ம ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துருவோம். ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துட்டு ஸோ இது இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் திரும்பியும் மாஸ்கிங், ஓ மை காட், மாஸ்கிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக மாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாகவே வந்து மாஸ்க் பண்ணுங்கள். நம்ம ஏன் வந்து இந்த ஸ்டோன் மேலே இன்னொரு ஸ்டோன் வந்து நம்ம இது பண்ணுறோன்னா, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹை குவாலிட்டி இமேஜாக இருந்தாலுமே அங்கங்கே வந்து இந்த சன்லைட் படுறதுனால ஒரு மாதிரி நாய்ஸஸ் அதிகமாக இருக்குது அண்ட் கொஞ்சம் ரியலிசம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியலிசம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இல்லை நேரம் ஒயிட்டில் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ரிப்பீட்டேஷன் தெரியல. ஸோ கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. எப். ஸோ இதே இதை வந்து நம்ம திரும்பியும் இங்கே வச்சிடலாம். ஆனால் இந்த இதை வந்து நம்ம இங்கே கீழே கொண்டு வந்துருவோம், கரெக்டாக இதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி. இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி
கொஞ்சம் அப்படியே மேலே. ஓகே, ஸோ இங்கே வச்சாச்சு. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, this one is look good. அண்ட் எந்த பகுதின்னு தெரில, இது இங்கே ஒரு பிளாக் கலர் இதுவாக இருக்குது. இது என்ன இதுன்னு தெரில. ஆக்சுவலி இது நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இதில் போயிட்டு நம்ம மாஸ்கிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு இங்கே கொடுத்துடலாம். Okay, I think this one looks good. ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் போயிட்டு பிரைட்னஸை குறைச்சிடலாம். கான்ட்ராஸ்ட்டை ஏற்றிடுவோம். அதுக்கப்புறமா திரும்பிய லெவல்ஸில் போயிட்டு அதாவது லைட்டாக ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கர்வ்ஸ் அண்ட் ரெட்டில் போயிட்டு ரெட்டை கரெக்டாக நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும். அண்ட் இது இங்கே வச்சதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு வைப்ரன்ஸில் இதை நம்ம குறைச்சிடலாம். சேச்சுரேஷன் கொஞ்சம் ஏற்றிட்டு இதை குறைச்சிடலாம். அண்ட் இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓ மை காட், இதுதான் லெவல்ஸ். I think this one is fine. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் வந்து ராஸ்டரைஸ் பண்ணுறோம். ஓகே, இது ராஸ்டரைஸ் ஆகிடுச்சு. இதுவும் ராஸ்டரைஸ் ஆகிடுச்சு. இது ராஸ்டரைஸ் அண்ட் இதுவும் ராஸ்டரைஸ். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இதை பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கிற இந்த ஒரு ராக்கு. ஸோ இப்போ இதுதான் மெயின் ஆப்ஜெக்ட். இந்த மெயின் ஆப்ஜெக்டை இந்த இதோட நம்ம மர்ஜ் பண்ணணும். ஐ திங்க் எக்ஸ்க்ளூஷன்றது வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எக்ஸ்க்ளூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இதுக்கும் எக்ஸ்க்ளூஷன். லுக்ஸ் குட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அது மர்ஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இது கரெக்டாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சன்ரைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஒரு இதை வந்து நம்ம
ஒரு குரூப்பை போட்டுருவோம். அண்ட் இதையும் ஒரு குரூப்பை போட்டுட்டு இது வந்து ராக்ஸ் அண்ட் ராக்ஸ் மீனிங் போட்டு இது பண்ணிடலாம். இப்போது ராக்ஸ் பாட்டம்ஸ் எல்லாமே முடிஞ்சு. அண்ட் இதில் வந்து நமக்கு இதில் இருக்கிற மாதிரி மாசஸ் வேணும். பட் ஆனால் அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எம்டி லேயர் போட்டுட்டு அதில் வந்து இப்போ ஒரு சன்ரைசஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ சன்ரைஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சன்ஷைன் யா என்ன இந்த கலரில் வருது, ஒயிட்டில் இருக்கா? ஐ திங்க் இந்த கலர் ட்ரை பண்ணலாம். எஸ். ஸோ இதில் வந்து நிறைய சன்ரைசஸோட ப்ரஷ் பேக்ஸ் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான், வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் டிவியன்ட் ஆர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு சன்ரைஸ்னால் எல்லா பேக்குமே வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். நோப் 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 இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்லாண்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் வேணும். ஐ திங்க் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் இது ஓகே தான். ஸோ அப்போனா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷ்ஷை பெருசாக்கிட்டு வைப்போம். ஓகே நைஸ். இதை ஒயிட்டில் ஆக்கணும்னா எப்படி இருக்கும்? நப். ஸோ கொஞ்சம் இந்த கலருக்கே வந்து நம்ம மாற்றுறோம். கொஞ்சம் சூரிய கலர் கிடச்சா நல்லாயிருக்கும். ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் ஃபைன். நேச்சுரல் லைட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ இதை இல்லை கொஞ்சம் ப்ரஷ்ஷை சின்னதை பண்ணி அடிப்போம். இல்லை கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஓகே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பிளாக் மாஸ்க்கை போடுங்க. பிளாக் மாஸ்க்கை போட்டுட்டு ஜஸ்ட் இந்த ப்ரஷ்லேயே வச்சு இதை கொடுங்க. அண்ட் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஐ திங்க் வெயிட் அ மினிட் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இது பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கூட ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிவிட்டு அடிக்கலாம். அதுக்கப்புறமா பிளாக் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ரேஸ் வரக்கூடாது. அதனால் இந்த இடத்துல எல்லாமே வந்து நமக்கு கட் பண்ணி விடுங்க. யா திஸ் லுக்ஸ் குட். வேற ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். எப் கரெக்டாக இருக்குது. ஐ திங்க் நம்ம இந்த பிளாக் தான் ஏதோ ஒன்று பண்ணணும். பட் பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பண்ணியாச்சா? இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
இது வந்து லைட் ரேஸ். ஸோ இதை வந்து ஒரு குரூப்பு போட்டு லைட் ரேஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் பேக் ஒன்று இருக்குது. வெட் ப்ரஷ்ஷா? இது கிடையாது. சாரி, இந்த ப்ரஷ் கிடையாது. கீழே வந்து என்விரான்மெண்ட் ப்ரஷஸ். ஸோ இதுவும் வந்து நீங்கள் லைக் கூகுள்லே பார்த்து நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாக் டைப் இது, ஓகேங்களா? ஸோ ஃபாக்லாம் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து க்ளவுட் ப்ரஷ், ஃப்ளஃபி, ஸ்மோக், க்ளவுட், வேறு ராக் ப்ரஷ், கிராஸ் ப்ரஷ். பார்த்திங்கன்னா இங்கே கிராஸ் இருக்கும் இங்கே. ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை. மாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். மாஸ், இது ட்ரீஸு, லீஃப், இது லீஃபு, ஓகே. வேறு என்ன இருக்குது? I think we can use this one. ஸோ இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். டார்க் க்ரீன் எடுத்துக்கலாம் கொஞ்சம். யா, பென் லைட் கொடுத்துருவோம். பென் லைட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு விட்லாம். அதே மாதிரி ஐ திங்க் டோட்டலாக மிஸ்டேக். டார்க்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் டார்க் அண்ட் நல்லா இல்லை. அது இந்த லேயருக்கு அது நல்லா இல்லை. ஸோ அதனால் டெலிட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு இதை போடுவோம். மேப்பிள் லீவ்ஸ், இது ஸ்கேட்டர்ட் லீவ்ஸ், எல்லாம் லீவ்ஸாக தான் இருக்குது. மாசஸ் டைப்பில் எதுவுமே நமக்கு காட்டலை. ஸோ அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ இதை வந்து நம்ம ஹைட் பண்ணிடலாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இதே இதை வந்து இந்த மாசஸை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். மாஸ்ன்னு அடிப்போம். Yeah, we got this moss. வேறு பெட்டராக எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும்.
திங்க் இது நல்லா இருக்கு. இது கூட நல்லா தான் இருக்கு. ஸோ 2 சேம் தானா? நம்ம இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு கலர் கரெக்ஷன் போய் பார்க்கலாம். பிரைட்னஸ், கொஞ்சம் டார்க், கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணுவோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷேடோ டைப்பில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டார்க்காகவே போயிடலாம் கைஸ். ஓகே, அண்ட் வைப்ரன்ஸ். Vibrance, curves. Yeah, this one is perfect. இப்போ இதை அப்படியே வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தா போதும். இந்த மாஸ் இங்கே இருக்கா, இது மேலே வைக்கணும் போல. ராக் மீடியில் போய் உட்காந்துக்கிச்சா இது? ஓகே, எப். ஸோ லெவல்ஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் கர்வ்ஸ். எப், ஓகே இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். அண்ட் திரும்பியும் வந்து இதை நம்ம அடுத்த சாப்டரில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்த சாப்டரில் வந்து இப்போதைக்கு இந்த சாப்டர் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ராக்ஸ் வந்து
இங்கே கொஞ்சம் ஸ்மஜ்ஜான ராக்ஸ் இருந்தது. ஸோ அந்த ராக்ஸ் பதிலாக நம்ம ஒரு ராக்கை க்ரியேட் பண்ணி, ஸோ அந்த ராக்கை வந்து இங்கே இருக்கிற இந்த ராக்ஸோட டெக்ஸ்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கலர் சேஞ்ச் பண்ணி ட்வீட் பண்ணி நம்ம அதை மாற்றிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த மாஸ் பாடியே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்து நம்ம இந்த இடத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது? வேறு வந்து நம்ம லைட் ரேஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைட் ரேஸ் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இந்த லைட் ரேஸ் வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வரலாம். இது மேலே தான் வருது. பிரச்சனை இல்லை. நம்ம இதை அடுத்த லெவலில் வந்து நம்ம சாரி அடுத்த வீடியோவில் வந்து இது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டில் வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மெயின் மாடல் இருக்குல்ல, ஸோ இந்த மெயின் மாடலில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் லைட்டாக நம்ம மாசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன, வேறு வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு பெருசாக ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பெருசாக ஏதாச்சும் இங்கே ஒன்று வைக்க முடியுமா? ஏன்னா இங்கே எம்டியாக இருக்குது. ஸோ அந்த எம்டினஸை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். அண்ட் கேரக்டர் பிளேஸ்மெண்ட் ஏதாச்சும் வைக்கலாமான்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் எல்லாமே ஃபைனலாக இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம இதை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா கைஸ்? ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் எனிதிங் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் லைவில் வந்து உங்களுக்கு அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிளண்டர் டியூட்டோரியல்ஸ்.